Hello guys, welcome back to my channel. So today video ரொம்ப இந்த வீடியோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோஸ் பார்த்து எது அச்சப்பட வேணாம், கோவப்பட வேணாம். ஏன்னா நம்ம குழந்தையை எப்படி ஆரோக்கியமாக வளர்த்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் அது வந்து நம்ம குழந்தை பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறியுமே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். எந்த ஒரு குழந்தைக்குமே இது மாதிரி எந்த ஒரு நிலைமையும் வராது. கண்டிப்பாக கடவுள் கூட இருப்பாங்க. குழந்தை பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம வளர்த்து எடுப்போம். யாரும் பயந்துக்க வேணாம். ஜஸ்ட்டு ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் கொடுக்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி அறிகுறினா இருந்தால் அது பிரச்சனையில் முடியும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குழந்தை பிறந்த பிறகு உடனே டாக்டர்ஸோ நர்ஸோ எல்லாம் கவனிக்க வேண்டியது வந்து அழுகுறாங்களா, கை கால் அசைவுனா நல்லா இருக்கா, நல்லா கத்துறாங்களான்னு சொல்லிட்டு. அப்படி இன்கேஸ் நம்ம குழந்தை அழுகலைன்னா டாக்டர் வந்து பின்முதுகில் வந்து தட்டி விட்டு அழுக வைப்பாங்க. நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மள்கிட்ட குழந்தைய கொடுத்த பிறகு பால் தான் ஃபஸ்ட்டு ஊட்டுவோம். ஏன்னா அந்த தாய்ப்பால்னானது அந்த 48 மணி நேரத்தில் நம்ம ஊட்டும் போது நம்ம குழந்தைய ஆரோக்கியமாக குடிக்கணும். இன்கேஸ் அது குடிக்கலைன்னா உடனடியாக வந்து நம்ம நர்ஸுகிட்டையோ இல்லை பக்கத்தில் டாக்டர்கிட்டையோ யார்கிட்டையோ சொல்லணும். அடுத்தது நம்ம குழந்தைக்கு தேவையில்லாமல் மூச்சு திணறல், ரொம்ப மூச்சானது நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெஸ்ட்டு பகுதி ரொம்ப உள்வாங்கி ரொம்ப ப்ரீத்திங் ஓவராக இருந்தாலும் நம்ம இமீடியட்டாக தாமதம் பண்ணாமல் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வலிப்பு மீன்ஸ் இப்படி கை கால் இப்படி தூக்கிட்டு ஒரு மாதிரி அது வந்து உங்களுக்கே தெரியும் வலிப்பு எப்படி வரும்னு சொல்லிட்டு. அதை ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அது மாதிரி இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சுவாசம், அதான் உங்கள்கிட்ட சொன்னால் அந்த நெஞ்சு ரொம்ப ப்ரீத்திங் அவுட் ஆனாலும் நமக்கு பிரச்சனை. நம்ம மேலே கீழேயும் குழந்தைக்கு மூச்சு வாங்குதல் வந்து இருக்கவே கூடாது. அது மாதிரி இருந்தாலும் நமக்கு அது ஒரு பிரச்சனைக்கான அறிகுறி தான். இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து குழந்தை பிறந்த பிறகு உடனே உஷ்ணநிலை வந்து ஒரு 37க்கு மேலே நம்ம குழந்தையோட அக்குள் பகுதியில் ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருந்தால் அது பிரச்சனைக்கான அறிகுறி. அதே சேம் டைம் காய்ச்சல் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. 35 டிகிரிக்கு கம்மியாக நம்ம குழந்தையோட உஷ்ணநிலை கம்மியாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அப்படிங்கும் போது இது ரெண்டுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். இது ரெண்டு இருந்தாலுமே நமக்கு குழந்தைக்கு ஏதோ இப்போ பிரச்சனை இருக்குது, நம்ம உடனடியாக வந்து மருத்துவரை அணுகணும்னு நர்ஸிட்ட எப்படியா இருந்தால் குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து அங்கே தான் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்போம். உடனே நம்ம குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தை பிறந்த பிறகு கை கால் ஆட்டிகிட்டே இருக்கணும். அதுதான் நார்மலாக இருக்கிற மாதிரி. இல்லை நீங்கள் வந்து குழந்தைய வந்து தூண்டுதலோ இப்படி சிமுலேட் பண்ணும் போது தான் கை கால் அசைவு இருக்குது, மற்ற டைமில் இல்லை அப்படின்னா அது வந்து இமீடியட்டாக சொல்லணும். எதனால் என்ன பிரச்சனைன்ட்டு இமீடியட்டாக நம்ம டாக்டர் கேட்கணும். ஏன் இந்த குழந்தை பிறந்த பிறகு இந்த மாதிரி சிம்டம்ஸ்னால் இருந்தால் நமக்கு பிரச்சனைங்கிறத வந்து உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம், குழந்தை பிறந்துருச்சு, சரி கொஞ்சம் லேஸாக இருக்குது, இப்போ தானே வெளியே வந்திருக்கு, ஆக்டிவாக இருக்காது அப்படின்னா நம்மளே வந்து அசீவ் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம குழந்தை பிறந்த உடனே அழுகணும், கத்தணும், பால் குடிக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். அதுதான் நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம். நான் சொன்ன சிம்டம்ஸ்னால் உங்களுக்கு இருந்தால் இம்மீடியட்டாக தாமதம் பண்ணாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், நர்ஸிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம குழந்தை பிறந்த பிறகு நம்ம வயிற்றில் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அதை விட 100% இல்லை 1000% பிறந்த பிறகு நம்ம பாதுகாப்பாக நம்ம குழந்தைய வளர்த்து எடுக்கிறது தான் நம்மளோட வேலையை. அப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு அசைவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் தாமதமே படுத்தாதீங்க, உடனடியாக போயிட்டு மருத்துவரை பாருங்கள். இன்கேஸ் சுகப்பிரசவம் வீட்டிலே பிறந்திருந்தாலுமே இது மாதிரினா ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் உடனே என்னன்னு பார்த்து மருத்துவச்சியாக பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டீப் அண்ட் எலாபரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இந்த வீடியோஸ் முடிச்சிட்டேன். இதில் ஏதாச்சும் டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு நல்ல வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.